அனைவருக்கும் வணக்கம். 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சமூக சார்ந்த விஷயங்கள்ல வந்து பேசி இருந்திருக்கேன். சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன பிரச்சனை, அது என்ன சொல்யூஷன் முதல் கொண்டு சொல்றதா நம்ம ஸ்டைல். அப்படி நான் சொல்றதை நம்பி நிறைய பேர் வந்து இவ்வளவு நல்ல உள்ளங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்திருக்கீங்க. எனக்கு இது வரைக்கும் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க எல்லாருமே நான் சமூகம் சார்ந்த சமூகத்துல இருக்க பிரச்சனைகளை பேசி அதுக்கான சொல்யூஷனை சொல்லி அப்படி நம்பி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் எல்லாருமே இருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நடக்கிற பிரச்சனைகளும் சமூகத்தை சார்ந்த விஷயங்களும் பேசினாலே அது அரசியல், அது பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. அது அரசியல் மட்டும் இல்லைங்க, நம்ம சமூகத்துல நாளைக்கு நம்ம வீட்லயும் இந்த பிரச்சனை நடக்கும்னு சொல்லிதான் அதுக்கான அவேர்னஸ் நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். சில பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க, நீங்க டிவி கேவா இல்ல டிஎம்கேவான்னு சொல்லிட்டு. நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது. நம்ம வாய்ஸ் ஆஃப் யூத் அப்படிங்கிற கம்யூனிட்டியை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது மூலியமா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வேலை செய்யற கம்பெனில ஏதோ நீங்க பாத்துருக்கீங்க பாத்தீங்களா, இந்த கம்பெனில நிறைய பேருக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு அந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷங்க. இந்த இன்ஸ்டால நீங்க பாக்குற மாதிரி கீழே டிஎம்னு கமெண்ட் பண்ணுங்க, ஹாய்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ஜாப் பத்தி டிஸ்கிரிப்ஷன் சொல்றேன்னு சொல்லி காசு வாங்குற கும்பலோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சில பேர் ஜென்யூனா பண்றாங்க, நான் தப்பு சொல்லல. ஆனா என்னோட சைட் இந்த வாய்ஸ் ஆஃப் யூத் கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா என் கூட நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. எங்களை மாதிரி நாங்களே கஷ்டப்பட்டு மேல வந்தவங்க எங்களை மாதிரியே கஷ்டப்படுறவங்களுக்கு மேல கொண்டு வரணும், அவங்களுக்கு நல்ல லைஃப் ஸ்டைல் கொடுக்கணுங்கிறது எங்களோட முக்கியமான கோல். நான் சில வீடியோஸ் போடும்போது பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே பீரியட்ல நடந்த தப்புகளை பேசும்போது நீங்க வந்து டிவி கேவான்னு கேட்டாங்க. சரி, இப்போ தாவேக ஆட்சியில வந்து சில தப்புகள் நடக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மினிஸ்டர்ஸ் ஆகட்டும் இல்ல வந்து காவல் ஆய்வாளர்கள் ஆகட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் பதில் சொல்றத நம்ம கண்டிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு சில பேர் வந்து கேக்குறாங்க, நீங்க டிஎம்கேவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாங்க, டிஎம்கே தான், தைரியமான மக்களின் குரல், அதுதாங்க டிஎம்கே, நம்மளோட டிஎம்கே. சோ இந்த செகண்ட் நான் ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன், என்ன நம்பி ஒரு 4000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. இது 4000 பேரா 40 லட்சம் பேரா மாறும். இந்த கம்யூனிட்டி மாறும்போது இந்த மக்களுக்கு இந்த சமூகத்துக்கு ஏன் அரசியல்வாதிகள் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணுமா, நாங்களாம் பண்ணக்கூடாதா? மக்களாகிய உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் சார்பா நாங்க நல்லது பண்ணுவோம். நிறைய ஜாப்ஸ் பத்தி அவேர்னஸ் வெளியே கொண்டு வருவோம். சுத்தி நடக்கிற சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன சொல்யூஷன்ஸ், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் கிட்ட எடுத்துட்டு போனோமோ மக்கள் சார்பா நாங்க எடுத்துட்டு போவோம். சோ அதனால எங்க கூட எப்பவுமே இணைந்திருங்கள். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துக்காக நம்ம ஏதாவது செய்யணும், கஷ்டப்படுற மக்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும். என்னதான் கவர்மெண்ட் மாறினாலும் ஆட்சி மாறிட்டே இருந்தாலும் இப்போ வரைக்கும் பாக்குற சில விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா கடன் தொல்லையால ஊரை விட்டு ஓடி வந்து ஒரு சில பஸ் ஸ்டாண்ட்ல யாருன்னே தெரியாத அனாதை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் நான் பேசினேன். இதெல்லாம் வந்து நான் பேசி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி கம்யூனிட்டியே வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் இன்னும் இதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். முக்கியமா இப்ப எல்லா ஊர்லயும் கண்டிப்பா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னு ஒண்ணு இருக்கும். அங்க முதற்கொண்டு நாங்க வந்து இந்த கார்பரேட்ல என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, பப்ளிக் செக்டார்ல இவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற டேட்டாவை எடுத்துட்டு வந்து மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரதா எங்களுடைய பிரதானமான ஒரு கோல்னு சொல்லலாம். மனசாட்சியை தொட்டு சொல்றேங்க. இதுக்கு பின்னாடி எந்த இயக்கமோ இல்ல எந்த அரசியலோ இல்ல எந்த நிறுவனமோ கிடையாது. முழுக்க முழுக்க வாய்ஸ் ஆஃப் யூத் அப்படிங்கிற யங்ஸ்டர்ஸ் மற்றும் இந்த பாவர்ட்டி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா வறுமை இப்படி இருக்க மக்கள் கிட்ட வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போகணும், அவங்கள வந்து மேல கொண்டு வரணும், எங்களால முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு நாங்க செய்யணும்னு சொல்லிதான் இந்த குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் எங்களுடைய நோக்கம். வாய்ஸ் ஆஃப் யூத் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ண எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ப்ரோஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றிகள்.